லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் கோட்டாபே ராஜபக்ச தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த மனு சம்பந்தமான விடயங்களை நேற்று நிகழ்ச்சியில் விபரமாக பேசியிருந்தோம். அந்த மனுவில் என்னென்ன விடயங்கள் கோட்டாபே ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை நான் நேற்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தந்திருந்தேன். இன்றைய தினம் இந்த மனு சம்பந்தமான விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் கோட்டாபே ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நாளைய தினம் பரிசீலனை செய்யப்படுவதற்கான அறிவிப்பு தான் இன்றைய தினம் வெளியானது. நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்றைய தினமே ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று, ஆனால் இல்லை. நாளைய தினம் மீண்டும் இந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாளைய தினம் தான் இந்த வழக்கு சார்ந்த ஒரு புதிய தகவலை எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை சற்று நாங்கள் விபரமாக பார்க்கலாம். உயிர் ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மனு நாளை புதன்கிழமை மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த மனு இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான ரோஹாந்த அபேசூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று காலை நேரத்தில். இதன் போது மனு தொடர்பான மேலதிக பரிசீலனைகளுக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பிறகு இந்நிலையில் குறித்த மனு நாளை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான ரோஹாந்த அபேசூரிய மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதுதான் கோட்டாபே ராஜபக்ச சம்பந்தமாக இன்று பதிவான அந்த முக்கிய செய்தி. அதே போல பெசில் ராஜபக்ச, ஏற்கனவே நாங்கள் பெசில் ராஜபக்ச எந்த வழக்கோடு இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றார், அவருக்கு ரெட் நோட்டீஸ் அனுப்பி அவரை நாட்டிற்குள் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணம் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி சபையால் ஒதுக்கப்பட்ட பணத்தில் பெசில் ராஜபக்ச தலையீடு செய்து அவருடைய, அதாவது சசீந்திர ராஜபக்சனுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்கு டிஷர்ட் 12,000 டிஷர்ட்டுகள், அதுவும் மஹிந்த ராஜபக்சனுடைய புகைப்படம் பதிக்கப்பட்ட அந்த டிஷர்ட்டுகள் அடித்ததன் காரணமாகத்தான் அந்த கேஸ், அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் தான் தற்பொழுது பெசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு இன்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது விசாரணை அதிகாரிகள் கோரிக்கை ஒன்று விடுத்திருந்தார்கள். இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபரான பெசில் ராஜபக்ச இப்பொழுது இலங்கையில் இல்லை, அவர் அமெரிக்காவில் இருப்பதன் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை ரெட் நோட்டீஸ் அனுப்பித்தான் அவரை அழைத்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே அதற்கான அனுமதி தருமாறு கோரியிருந்தார்கள். அதற்கேற்றாற்போல் நீதவான் அவர்கள் அதை எழுத்து மூலம் நீங்கள் காரணிகளை முன்வையுங்கள், நான் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன் என்று குறிப்பிட்டதை அடுத்து எழுத்து மூலம் இவர்கள் அனைத்து விடயங்களையும் முன்வைத்ததை அடுத்து இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றம் நீதவான் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே மிக விரைவில் பெசில் ராஜபக்சவையும் இலங்கைக்கு அவர் வருகை தரவிருப்பதை அழைத்து வரப்படுவதை எதிர்பார்க்கலாம். ரெட் நோட்டீஸ் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படும் போது இன்னும் பரபரப்பாக இருக்கத்தான் போகின்றது. அதே போல அடுத்த விடயம் என்னவென்றால், ராஜபக்ச குடும்பத்திலே மற்றும் ஒருவர் யோசித்த ராஜபக்ஷ இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டார். நேற்றைய தினம்தான் அவர் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டார். ஆனால் நேற்றைய தினம் ஒரு சில காரணங்களுக்காக அவர் செல்லவில்லை என கடிதம் மூலமாக அறிவித்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் சென்றதுமே அவர் கைது செய்யப்பட்டு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். பிணையில் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று காலை கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிப்பதாக
அறிவித்தார். ஆகவே கோட்டாபே ராஜபக்சவை அடுத்து யோசித ராஜபக்சவுக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எக்காரணம் கொண்டும் வெளிநாடு செல்ல முடியாது. மீண்டும் இந்த விசாரணைகள் தொடரத்தான் போகின்றது. இது சம்பந்தமான பல விடயங்கள் ஆராயப்படும். தேவை ஏற்பட்டால் சட்டம் அதிபர் திணைக்களத்தினூடாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. அதற்கு முதற்கட்டமாக இன்றைய தினம் இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது 2016ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒரு முறைப்பாட்டு அது சம்பந்தமான வழக்கு தான் இது. இந்த வழக்கிலே இன்றைய தினம் இந்த முடிவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. யோசித ராஜபக்ச பிணையில் விடுவிக்கப்பட்டதுமே என்றுமே மைக்குகளுக்கு முன்னால் வந்து ஒருவர் பேசுவாரே, மஹிந்த ராஜபக்சனுடைய ஊடக பேச்சாளர் என்று சொல்லிக் சட்டத்தரணி மனோஜ் கமகே இன்றைய தினமும் யோசித ராஜபக்சவின் பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டதை அடுத்து மனோஜ் கமகே ஊடகங்களுக்கு பேசினார். என்ன பேசினார் என்று இப்பொழுது பார்க்கலாம். 2016 වර්ෂයේ ජූලි මාසේ ඉදිරිපත් කරන ලද පැමිණිල්ලකට අදාළව තමයි වසර 10කින් පස්සේ අද දවසේදී යෝෂිත රාජපක්ෂ මහත්මයාව අධිකරණයට ඉදිරිපත් කරන්නේ. ඔහු කළ වරද වන්නේ என்றும் போல் இன்றும் தொடங்கி விட்டார்கள். அதே கதைத்தான். இவர்களுக்கு வேறு அந்த ட்ரக்கில் இருந்து இவர்களுக்கு எங்குமே வெளியே செல்ல முடியாது. அந்த ட்ரக் என்னவென்றால் டயஸ்போராக்கள், விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் சமூகம், இவற்றை தாண்டி இவர்களுக்கு வெளியே செல்ல முடியாது. 30 வருட கால யுத்தம், அதையும் நான் மறந்துவிட்டேன். 30 வருட கால யுத்தம் தான் பிரதானமானது. அந்த யுத்த வெற்றி இராணுவத்தினர் இந்த கதைகளை வைத்துத்தான் ராஜபக்சக்கள் எப்படியாவது இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து, இந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து, இந்த கைதிகளில் இருந்து தம்மை தப்பித்துக் கொள்ள வைப்பதற்கு இருக்கின்ற அந்த காரணிகள் என்றால் இப்பொழுது நான் சொன்னேனே அந்த விடயங்கள் தான். அதைத்தான் இன்றைய தினம் இந்த மனோஜ் கமகே சட்டத்தரணி மனோஜ் கமகே என்ன சொல்கின்றார் என்றால், டயஸ்போராக்களுடைய தேவைக்காக, விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த அவர் உறுப்பினர்களுடைய தேவைக்காக இன்று இராணுவத்தினர் பழிவாங்கப்படுகின்றார்கள். யோசித ராஜபக்சவை கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் காரணம் யோசித ராஜபக்சவை மாத்திரமல்ல, இவர்களுடைய டாக்கெட் வந்து வசந்த கருணா கூட கடற்படை தளபதியாக இருந்தவர். அவருக்கும் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு இருக்கின்றது. 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டவை சம்பந்தமாக அது இன்னொரு பக்கம் வழக்கு விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கான பதிலும் நீதிமன்ற உத்தரவுகளும் கிடைக்கப்பெறும். அவற்றுக்கும் இவர் முன்னிலையாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே அதையும் இப்பொழுதே அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வெளியிட்டு விட்டார். அடுத்து வசந்த கருணாகுட என்பது இவர்களுக்கு தெரியும், யாருமே தெரியும். இந்த வழக்கு விசாரணை எல்லாம் அவதானிக்கும் போது, அவதானத்தை பார்த்த பொழுது எல்லோருக்குமே தெரியும். அடுத்தடுத்து இந்த லிஸ்டிலே யார் யார் உள்ளே செல்ல போகிறார்கள், யார் யார் விசாரணைக்கு அழைக்கப்பட போகிறார்கள் என்பது குறித்து தெரியும். தெரிந்து கொண்டு தான் இவர்கள் இந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆயத்தத்தை செய்ய வேண்டுமே. அதாவது 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கட்டளை தளபதிகள், முப்படையின் முக்கியமான தலைவர்களை எல்லாம் இந்த அரசாங்கம் பழிவாங்குகின்றது என்பதை பழிவாங்குவதாக சொல்லியே எப்படியாவது இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லது ஆதரவாளர்களை திரட்டி இவர்கள் விசாரணை திணைக்களங்களுக்கு செல்லும் போதெல்லாம் ஆதரவாளர்களை அந்த திணைக்களங்களுக்கு முன்பாக அழைத்து வருவதற்கான ஆயத்த பணிகள் தான் இவை என்பது தெளிவாக தெரிகின்றது. இவர்கள் யார், இவர்கள் என்ன, கடந்த காலங்களிலே என்னென்ன செய்தார்கள், இவர்களுடைய ஊழல் மோசடிகள் எல்லாம் எப்படி இருந்தது, நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்கின்றோம் என்று தங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் அபிவிருத்தி பாதையில் இட்டு சென்றவர்கள் தான் இவர்கள். நாடை அபிவிருத்தி செய்தார்கள் தான், இல்லை என்று இல்லை. ஆனால் அதே அபிவிருத்தியின் போது தங்களுடைய குடும்பத்தையும் அபிவிருத்தி செய்து கொண்டார்கள். அதுதான் இங்கு இருக்கின்ற மாபெரும் பிரச்சனையே. அவர்களுக்கு மக்கள் வாக்கு கொடுத்தது நாட்டை அபிவிருத்தி செய்யுங்கள், நாட்டில் இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகள் தீர்கள் என்று. ஆனால் இவர்கள் நாட்டிற்கு இந்த வீதிகள் எல்லாம் போட்டு அந்த அபிவிருத்தி பாதைகள் எல்லாம் செய்து அபிவிருத்தி பணிகள் எல்லாம் செய்தும் பல ஊழல் மோசடிகளை செய்துதான் இன்று இப்படியான வழக்கு விசாரணைகளுக்கும் கைதுகளுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போ சட்டத்தரணி மனோஜ் கமகே சொன்ன இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அவர் கூறினார், அவர் யோசித்த ராஜபக்ச எல்லாம் சரியாக சட்ட ரீதியாக செய்தார் என்று. இருக்கின்ற பிரச்சனை அதுவல்ல. இவர் கடற்படையில் இணைவதற்கு முன்பதாகவே
இவர் கடற்படை தளபதி கடற்படையில் இணைந்து விட்டதாக சொல்லி இவரை பிரித்தானியா கடற்படை பயிற்சி கல்லூரிக்கு அனுப்புகின்றார்கள். அதற்கான அனுமதி கடிதத்தை அனுப்புகிறார் வசந்த கருணாகுட, அப்போதைய கடற்படை தளபதி. காரணம், ஜனாதிபதியினுடைய மகன், அப்பொழுது ஜனாதிபதி யார்? மஹிந்த ராஜபக்ச. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் யோஸ்த ராஜபக்சவுக்காக இவர் கடிதம் அனுப்புகின்றார் பிரித்தானிய கடற்படை பயிற்சி கல்லூரிக்கு. அங்கு சென்று இவர் பயிற்சிகளை மேற்கொண்டதிலிருந்து இவர் படித்தது, அதே போல எல்லா விடயங்களுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விடயங்கள். அது எப்படி இவர் இராணுவத்தில் இணையாமலே இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடலாம்? அதாவது ஆட்சேர்ப்பு, ஒரு சட்டவிரோத ஆட்சேர்ப்பு என்பது தான் இருக்கின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு. அதே போலதான் சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிடுகின்றார். என்ன? அதாவது ஜனாதிபதி ஒருவர் தன்னுடைய மகனை இராணுவத்தில் இணைக்கின்றார். எதற்காக? அது ஒரு பெருமிதமான செயல். ஒரு நாட்டின் ஜனாதிபதி தன்னுடைய மகனை கடற்படையில் இந்த யுத்தத்தை வெற்றி கொள்வதற்காக, யுத்தத்தில் போர் செய்வதற்காக கடற்படையில் இணைத்து விடுகிறார். அதுதான் ஏனைய இளைஞர் யுவதிகளுடைய அந்த மன தைரியத்தை வலுப்படுத்தும். அடே பாருங்கடாப்பா, ஜனாதிபதியே அவருடைய மகனை இராணுவத்தில் இணைத்திருக்கிறார், அப்பொழுது நாங்களும் சென்று சண்டையிடுவோம் என்று தன்னார்வமாக வருவார்களாம். அந்த மனதைரியத்தை உருவாக்குவதற்காகத்தான் யோசித்த ராஜபக்சவை கடற்படையில் இணைத்தார்களாம். யார் சொல்வது? மனோஜ் கமகே குறிப்பிடுகின்றார். ஆகவே தான் இப்பொழுது இது இன்றைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தவறாக பட்டிருக்கின்றதாம். இது இன்றல்ல, 2016ஆம் ஆண்டே தவறு என்று சொல்லப்பட்டு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் தொடங்கப்பட்டது. 10 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் யோசித்த ராஜபக்ச தற்போது இந்த விசாரணைகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சரீரப்பிணையில் விடுவிக்கப்படுகின்றார். இன்னமும் இந்த வழக்கிலிருந்து அவர் ஒன்று முழுதாக விடுதலை செய்யப்படவில்லை. விசாரணைகள் தொடரும் தான். ஆகவே பாருங்கள், அவருக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு முறைப்பாடை நான் சொல்கின்றேன். கடந்த 2006ஆம் ஆண்டு யோசித்த ராஜபக்ச கடற்படையில், அதாவது ஸ்ரீலங்கா நேவியில் சேருவதற்கு தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதியை பூர்த்தி செய்யாத நிலையில் கடற்படையின் விதிமுறைகளை தளர்த்தி 2ஆம் லெப்டினன்ட் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இதையடுத்து 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய இலங்கை கடற்படை தளபதி வசந்த கருணாகுட யோசித்த ராஜபக்சவை பிரித்தானிய கடற்படை பயிற்சி கல்லூரியில் இணைப்பது குறித்து கடிதம் ஒன்றினை அனுப்பியிருந்த நிலையில் அதே ஆண்டு நவம்பர் மாதம் கோரிக்கையை ஏற்க முடியும் என்று பயிற்சி கல்லூரி பதிலளித்திருந்தது. அத்துடன் கடற்படையில் போதிய அனுபவமோ எந்த ஒரு விசேட திறமையோ வெளிக்காட்டாத நிலையில் குறுகிய காலத்துக்குள்ளாகவே அவர் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் விசேட பயிற்சி நிலையொன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. உரிய தகுதி இல்லாமல் உள்வாங்கப்பட்ட இவர் அரசாங்கத்தின் சுமார் 22.2 மில்லியன் நிதியை பயன்படுத்தி பிரிட்டானியா ரோயல் நவல் காலேஜ் மற்றும் உக்ரைனில் பயிற்சிகளை பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேற்கண்ட விடயங்கள் குறித்த லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவுக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அதன் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்க நேரில் வருகை தருமாறு யோசித்த ராஜபக்சவுக்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் செல்லவில்லை. இன்றைய தினம் சென்றார், வாக்குமூலம் வழங்கினார். சரி என்று பார்த்துவிட்டு கைது செய்தார்கள். ஒரு 2.5-3 மணி நேரம் அவர் கைதிலிருந்தான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆகவே மக்கள் பணத்தை பயன்படுத்தி அவர்களுடைய குடும்ப தேவைகளைத்தான் சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஒவ்வொரு வழக்குகள், பல வழக்குகள் இருக்கிறது ஒவ்வொருவர் மீதும். இப்பொழுது அடுத்து நாமல் ராஜபக்சனுடைய வழக்குகள் இருக்கிறது. அந்த கிறிஸ் தொடர்மாடி குடியிருப்பு இன்னமும் யாருமே அதற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் அதில் இருக்கிறது. இன்னமும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டிடம் கொழும்பின் மத்திய பகுதியில் இருக்கின்றது. மிகவும் அபாயகரமான நிலையில் தான் அது இந்த கட்டிடம் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதிலும் பல பண மோசடி நடந்து இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இருக்கின்றது. இன்னும் இப்படி ஏராளமான வழக்கு விசாரணைகள், கைதுகள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த மனோஜ் கமகே சொன்ன கதையத்தான் மனதைரியத்தை அதிகரிக்க, ஏனைய இளைஞர் யுவதிகளுடைய மனதைரியத்தை அதிகரிப்பதற்காக ஜனாதிபதி அவருடைய மகனை கடற்படையில் இணைக்கின்றார். அதை இவர்கள் குற்றமாக பார்க்கின்றார்கள் என்று அநியாயம்.
யுத்தத்தை முடிக்க ஜனாதிபதி ஒருவர் தன்னுடைய மகனை இராணுவத்துக்கு அனுப்பியது தவறா என்று கேள்வியை கேட்டு அந்த மக்களை உசுப்பேற்றும் வேலையை இன்றும் இந்த இடத்திலும் வைத்து மனோஜ் கமகே செய்திருக்கின்றார். அது தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பிறகுதான் அவர் கூறுகிறார், இந்த அரசாங்கத்தில் காணாமல் போன, அதாவது இதுவுமே இந்த விதமான பரிசோதனை நடத்தாது, வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்ட கண்டெய்னர்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்துகிறீர்கள், அது சம்பந்தமானவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துங்கள், அதே போல் நிலக்கரி மோசடி சம்பந்தமானவர்களை, அதாவது தொடர்புடையவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துங்கள் என்று யூட்டர் ஒன்று அடித்து இந்த பக்கம், அதாவது அரசு தரப்பில் இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாருங்கள், இவர்கள் செய்தெல்லாம் குற்றங்கள் அல்ல, இவர்கள் செய்தெல்லாம் சரி, ரைட், அதாவது யார் ராஜபக்சக்கள் தரப்பில் செய்ததெல்லாம் சரி, எந்த விதமான தவறும் இல்லை, எல்லாம் யுத்த வெற்றியை செய்வதற்காகத்தான், யுத்தத்தை வெற்றி கொள்வதற்காகத்தான் ராஜபக்ச தரப்பில் எல்லா விடயங்களும் செய்யப்பட்டதை தவிர மற்றும்படி எந்த விதமான ஊழல் மோசடிகளும் செய்யவில்லை என்று மனோஜ் கமகேனுடைய கருத்திலிருந்து அவர் கூற முற்படுகின்றார். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. சுரேஷ் சலைவின் மனைவி இன்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இன்றைய தினமும் அவர் சென்று வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அவர் குறிப்பிட்டார், சுரேஷ் சலை ஏனைய தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற ஏனைய கைதிகளுக்கு முன்னால் வைத்து நிர்வாணப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்பதை சிஐடி அதிகாரிகள் ஒப்புக்கொண்டார்கள். அதாவது நேற்றைய தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சுரேஷ் சலைவினுடைய மனைவியும் அவரும் முன்னிலையாகியிருந்தார். அதே போல் சிஐடி அதிகாரிகளும் முன்னிலையாகியிருந்தார்கள். சுரேஷ் சலை சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டாரா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அது சம்பந்தமான வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் போது சிஐடி அதிகாரிகள் ஒப்புக்கொள்கிறார்கள், ஆம், அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இது சாதாரண விடயம். இதைவிட மோசமாக இதற்கு முன்பதாக தமிழ், சிங்கள, முஸ்லீம் இளைஞர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக பேசினால், அரசாங்கத்திற்கு எதிராக ஏதோ ஒரு போராட்டம் செய்தால் அவர்கள் உடனடியாக பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். நல்ல உதாரணம் தான் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவராக இருந்த வசந்த முதலிகே. அவரே ஒப்புக்கொள்கிறார், என்னை எப்படியெல்லாம் இவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்போனால் தாங்க மாட்டார்கள் என்று. அப்படியான கதைகள் இருக்கின்றது. அதே போல தான் எத்தனையோ தமிழ் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டார்கள், கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதையெல்லாம் இவர்கள் அழுது கொண்டா வெளியே வந்து சொல்கிறார்களா? இல்லை. ஆனால் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த சுரேஷ் சலை, இத்தனை வருட அனுபவம் இருக்கின்ற ஒருவர் என்று அழுது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மனைவியும் பத்தாததுக்கு அழுது கொண்டு ஊடகங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றார். என்ன நியாயம் இது? சுரேஷ் சலை புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருக்கும்போது தான் இஜாசிபுல்ல சட்டத்தரணி பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார். அதற்கு சுரேஷ் சலையும் ஒரு பிரதான காரணம். அவருடைய கைதுக்கு அவர்கள் செய்யும் போது அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதில் இருக்கின்ற வலிகள், வேதனைகள், கொடுமைகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இதுவே அவர்களுக்கு நடக்கும் போது இன்று மனித உரிமை வரை செல்கிறார்கள். அநியாயம், அக்கிரமம். மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுதும் இன்னும் கூட இந்த சிங்கள சமூகத்திலே இந்த கதைகள் எல்லாம் நம்புகிறவர்கள், அதாவது இந்த சலைவின் ஆதரவாளர்கள் தெளிவுபடுத்தி சமூகத்தில் ஒவ்வொரு விடயங்களை கக்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவற்றை நம்புகின்ற இன்னும் பலர் இருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் இருக்கின்றது. அப்படியான கூட்டங்கள் இருக்கும் வரை இந்த நாட்டில் எதுவுமே முன்னேற்றகரமாக செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் தான் இந்த விசாரணைகளுக்கும் இடையூறாக இருப்பவர்கள், நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள். இவர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் ஒரு மிக கொடுமையான விசமிகள். இன்னும் இவர்கள் வளர வளர இந்த சமுதாயத்தையே சீர்குலைத்து நாசம் செய்து இல்லாத பொல்லாத பல விடயங்களை செய்யத்தான் இவர்கள் முற்படுவார்கள். ஆகவே அந்த முளையிலேயே கிள்ளி எறிவதுதான் சரி. அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம். பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. இனி நாளைய தினம்தான் கோட்டாபய ராஜபக்சனுடைய மிக முக்கியமான தீர்மானம் இருக்கின்றது. நாளை தினம் அந்த அப்டேட்டோடு சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.